ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்பின்னிங் சிறப்பாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் எஃப்எஃப்டபிள்யூஎஸ் ரிங்கி வந்து புதுசாக வந்திருக்குது கைஸ். போய் பார்த்தோம்னா தெரியும், ஒரு புது பண்டில் ஏதோ ஒன்று வந்திருக்குது. இன்னொரு பண்டில் வந்துருக்கு கைஸ். இந்த பண்டில் தான் நமக்கு, இந்த பண்டில் முக்கியமே கிடையாது. எதுக்கு இந்த பண்டில் ஸ்பின் பண்ண, இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண போகிறோம்னா, ஜாஸ் பேண்ட் மாதிரி ஒன்று வந்திருக்குது கைஸ். அது ஒன்று ஜாஸ் பேண்ட்டுக்காக இந்த பன்னி பண்டிலே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நான் எடுக்கிற ஸ்பின் பண்ணுறப்போ. ஏன்னா அந்த பன்னி பண்டில் கூட அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, அந்த பேண்ட்டுக்காக தான் எடுத்து. ஆனால் ரொம்ப அது மின்றனால நம்ம அடிக்கடி மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கிறனால. சரி, அதே மாதிரி ஜாஸ் பேண்ட் வந்திருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டிலில் வர ஸ்கார்ஃப் மாதிரி இதுலேயும் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கம்மியான டைமில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி 100 டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் வச்சிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து இதில் ஸ்பின் பண்ணி ஏதாவது கிடைச்சாலும் சரி, இல்லாட்டி இன்னும் 20 டோக்கன் கிடைச்சாலும் போதும், நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கர்நாக்கார எப்படி நமக்கு தரமாட்டான், இருந்தாலும் நம்ம ஸ்பின் பண்ணி இதை ட்ரை பண்ணலாம் கேஸ். அவ்வளோதான், நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதில் எதுவும் கொடுக்க மாட்டான். சரி, கொடுக்க மாட்டான் பார்ப்போம். நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஆரம்பிச்சிட்டோம். அதே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கொடுக்குறான். சரி, ரைட்டு எப்படி இருந்தால் என்ன, ஒரு 4 ஸ்பின்னு தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கேஸ். 4 ஸ்பின்னு எப்படி 5 அப்போ 5 அடுத்து 5 கொடுக்கலாம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஆடா பாவிடி, 5 கூட கொடுத்தேன்னா 6 கொடுத்தா பரவாயில்ல. நான் கூட 5 தான் கொடுத்தேன் நினச்சேன், 6 கொடுத்துட்டான். சரிடா, ரைட்டு டக்குன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஒன்று விடு காய்ஸ் பாருங்க, விரி பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கொடுத்து 5 தான். சரி, ரைட்டு சரி, எப்படியும் கொடுக்க மாட்டான். இது கொடுத்தாலும் வரலாம். ஒரு 10 ரைட்டு. இது முதல்ல கொடுத்துருந்தா நான் அப்பயே போயிருப்பேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு இது பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு என்ன ஸ்பின் பண்ணி டைமண்ட் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம இதுலேயே பண்ணலாம். வேறு இதில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, இதுவே போதும் நமக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எடுத்துட்டோம். போடு, வேறு மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் போட்டு காட்டுறேன். பார்த்துட்டு யாரும் இதெல்லாம் ஸ்பின் பண்ணலாம் நினைக்காதீங்க, பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். யாரும் ஸ்பின் பண்ணலாம், டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமண்ட் வேஸ்ட் பண்ணுவாங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் தான் ஸ்பின் பண்ணி எடுக்கிறேன்றக்கா நீங்களும் யாரும் எடுக்க வேண்டாம். காசு சேவ் பண்ணிக்கிங்க. சப்போஸ் எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் விஷ் பார்த்து எடுத்துக்காங்க. பை.